அதுக்கு நம்ம மீன் போடுவாங்கக்கா, காசு தருவாங்க. அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன உறவுகளே உங்கள் வீட்டை இன்னைக்கு சமையல்? இன்றைக்கி என்ன தெரியுமா? இன்றைக்கி தான் உத்திரம். முருகருக்கு வந்து இன்றைக்கி காவடி எடுக்கிற நாள். நிறைய பேர் நேற்று வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ஊர் தேர் என்ன ஊர் தேருன்னு. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இன்னமும் உங்களுக்கு நான் சொல்கிற ஊர் புரியல. எங்கள் ஊர் வந்து காப்பாங்குளம். காப்பாங்குளத்து தேர் தான் நேற்றுக்கு வீட்டில் வந்தது. காப்பாங்குளத்து தேர் தான் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட, இன்றைக்கி வந்து காவடி, இன்றைக்கி வந்து காவடி எடுக்கிறாங்க. போன வருஷம்லாம் நான் காவடி எடுத்தேன், ஆனால் இந்த வருஷம் நான் எடுக்கலை காவடி. அடுத்த வருஷம் பார்க்கும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஒன்றும் எடுக்கிறதுக்கு எனக்கு சூழ்நிலை அமையல. ஆமாம் நினச்சேன், ஆனால் வந்து விட்டுட்டேன். இந்த வருஷம் காவடி எடுக்கல, அடுத்த வருஷம் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார், சாதம், வடை, பாயாசம், அப்பளம். இன்றைக்கி எல்லாம் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள் ஒருவங்களே. இன்றைக்கி வடைன்னா, இன்றைக்கி என்ன வடைன்னு பார்க்குறீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இது உளுந்தும் அப்புறம் கடலப்பருப்பும் வந்து ஊற வச்சு இது தனியாக அரைச்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து இது என்னது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, நிறைய பேர் கடலப்பருப்பு வடை, உளுத்த வடை தனித்தனியாக தான் சுடுவாங்க. இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து சுடுற வடை. இது வந்து டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒருவங்களே. இந்த வடை இந்த இது கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்கிற வடை. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். உளுத்த வடை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வடை, பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம், அப்பளம். வாங்க ஒருவங்களே சாப்பிட்லாம். சாம்பார் கோச்சிட்டு இருக்கு. இதான் கடைசி வீடு. வடை போட்டு முடிச்சிட்டேன். கம்முனு ரகசத்துல பேசுவேன். இன்னும் வந்து எங்கள் ஊரில் வந்து தேர் ஊர்வலம் நேற்று வந்தது. இன்னைக்கு வந்து காவடி ஊர்வலம் இன்னும் வரல ஒருவர்களே. காலையிலே போயிட்டாங்க. ஆனால் ஏரி மூட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே எங்கள் ஊரில் ஏரி, காப்பாங்குளம்னா ஏரி இருக்கும், குளம் இருக்கும் எங்கள் ஊரில். அந்த தண்ணி வந்து வற்றவே வற்றாது எப்பொழுதுமே. அந்த குளத்துல வந்து எங்கே தண்ணி வற்றினாலும் சரி தான், அந்த குளத்துல தண்ணியே வற்றாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எங்கள் ஊர் பேர் காப்பாங்குளம்னு பேர் வந்ததே என்னமோ தெரியல, எனக்கு தெரியல. ஆமாம், எங்கள் ஊர் பேர் காப்பாங்குளம். நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ஊர் என்ன ஊருக்கான்னு. எங்கள் ஊர் பேர் காப்பாங்குளம், அதுதான் எங்கள் ஊர். ஓகே உறவுகளே, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே உறவுகளே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.